Hello friends, welcome to Mrs. Stitch Blouse, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும்னா கீழ descriptionல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணனும்னா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலரா நிறைய bridal blouse டிசைன்ஸ் பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில இன்னைக்கும் சூப்பரான ஒரு ராயல் blouse, ஒரு ரிச்சான blouse டிசைன் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இதுதான் நம்ம இப்ப பார்க்க போற ராயல் டிசைன். சோ இந்த டிசைன் வந்து எதுக்காக ராயல்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ஆரி எம்ப்ராய்டரியில பிரைடல் பிளவுஸ் வந்து நிறைய வந்து பீட்ஸ் வச்சு போடுவோம், ஸ்டோன் வச்சு போடுவோம். ஸோ என்னதான் நம்ம பீட்ஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணாலும் வந்து அந்த டிசைன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகாது. பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் அங்கங்க நம்மளுக்கு வந்து அந்த பிளவுஸ்ல கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஸ்லீவ்ல ஒரு செக்டு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் ஃபுல்லுமே வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன், அதாவது ஜரி த்ரெட்ல வாட்டர் ஃபில்லிங். ஸோ வாட்டர் ஃபில்லிங்லாம் பண்ணோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி கேப் இருக்காது. அந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றனால அந்த டிசைன் இந்த மாதிரி நம்மளுக்கு டிசைன் வேணும் அப்படின்றதுக்காக நம்மளே அங்கங்க கேப் விட்டாதான் உண்டு. அந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ ரொம்ப வந்து பாக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரிச் லுக், ராயல் லுக் இருக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது. ஸோ இந்த டிசைன்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பிளவுஸ் வந்து ஆக்சுவலா ஒரு நவாப்பழ கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கலர் பிளவுஸ். இதுல வந்து பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக், அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ். ஸோ வந்து எப்பவுமே நம்ம மோஸ்ட்லி பிரைடல் பிளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேக்சிமம் எல்லாரும் விரும்புறது வந்து எல்போ ஸ்லீவ். பட் இதுலயும் வந்து எல்போ ஸ்லீவ்ல நிறைய வந்து ஸ்லீவ் ஃபுல்லுமே டிசைன் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாரியோட வித் பிளவுஸ் இதுல வந்து ஒரு பார்டர் இருந்தது. அந்த கஸ்டமர் வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த பார்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் இந்த சாரி எடுத்தேன். ஸோ எனக்கு அந்த பார்டரை வந்து பிளைனா விட்டுருங்க, நீங்க அது மேல எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம், பார்டருக்கு மேல இருக்கிற இடத்துல நான் சொல்ற இந்த டிசைனை வந்து எனக்கு பண்ணி கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த பார்டருக்கு கீழே ஒரு லேயர் மட்டும் பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துட்டு, பார்டரோட எண்டிங்ல ஒரு லேயர் பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துட்டு, பார்டரை அப்படியே வந்து பிளைனா விட்டுட்டு அதுக்கு மேல வந்து செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லா ஒர்க் பண்ணது. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு. இதுல நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்ஸ், ஸ்டோன், ஜர்தோசி, ஜரி த்ரெட், இதுதான். ஸோ வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிசைன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4000ல இருந்து 7000 வரலும் நீங்க சார்ஜ் பண்ணலாம். அது வந்து நம்ம எந்த அளவுக்கு சைஸ்ல நம்ம இந்த டிசைனை பண்ண போறோம், என்ன மாதிரி குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் போட போறோம், என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் அதுல யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை வந்து அடுத்து க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். இந்த பிளவுஸ் பாருங்க, பேக் நெக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூ நெக். இந்த யூ நெக்ல வந்து வேற எந்த ஒரு மெட்டீரியலுமே ஆரி மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணல. ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் தான், மோத்தி பீட்ஸ், சுகர் பீட்ஸ், இது ரெண்டு மட்டும் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளவுஸ் ஃபுல்லுமே யூஸ் பண்ணியிருக்கேன். வேற எந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கு, நெக்கு சிம்பிளா கிராண்டா இருக்கு. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற என்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக பீட்ஸ் ஸ்டிச்சஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மோத்தி பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு பீட்ஸ் லோடு, சுகர் பீட்ஸ் லோடு, அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லைன் மோத்தி பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு செயின் ஸ்டிச் எண்டிங்கில் கவர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் பிளவுஸ் ஃபுல்லாக அங்கங்கே புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோத்தி பீட்ஸ் ப்ளஸ் சுகர் பீட்ஸ் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மூணு பீட்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு இந்த ஃபுல் ஸ்பேஸையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. இந்த கஸ்டமர் ஃபஸ்ட்டே சொன்னாங்க எனக்கு பேக் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தால் போதும், ஸ்லீவ் வந்து எனக்கு நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லுமே கிராண்டாக இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாரியிலேருந்து வர ப்ளவுஸ்லேயும் நம்மளுக்கு வந்து பார்டர் இருக்கும். ஸோ இவங்க பார்டர் பாருங்கள், ரொம்ப பிரைட் பார்டர் கிடையாது, கோல்டு பார்டர் கிடையாது, ஒரு மாதிரி டல் கோல்டு பார்டர். ஸோ இந்த பார்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டாம், இது அப்படியே பிளைனாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல எண்டிங்கில் வந்து நம்ம நெக்கில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே ஒர்க்கு இந்த எண்டிங்கில் நான் பண்ணியிருக்கேன். மோத்தி பீட்ஸும் சுகர் பீட்ஸ் வச்சு லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டர் அப்படியே புட்டாஸ் கூட வைக்கல, அப்படியே பிளைன் பார்டர் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்டரோட எண்டில் வந்து ஒரு லைன் வந்து நெக்கில் என்ன பண்ணமோ அதே சேம் பண்ணியிருக்கேன். மோத்தி பீட்ஸு, அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் லோடு, சுகர் பீட்ஸ் லோடு, அதுக்கப்புறம் மோத்தி பீட்ஸ். ஸோ இது ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு டிசைன். ஸோ நம்ம நார்மலாக வந்து செக்குடு பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னா இந்த சுகர் பீட்ஸ் வச்சு செக்குடு பேட்டர்ன் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சுகர் பீட்ஸு இல்லை ஒரு ஸ்டோன் வச்சு ஸ்டோனோட அவுட்டர் லேயரில் சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோம். பட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதில் வந்து இந்த செக்குடு பேட்டர்ன் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேப்பில் கோல்டு ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் போட்டுட்டு அதோட அவுட்டர் லேயர்ல வந்து ஜர்தோசி. ஸோ இந்த மாதிரி ஜர்தோசி கொடுக்கறது வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து பயங்கர கிராண்ட் லுக் கொடுக்கும். தென் இந்த செக்குடு பேட்டர்னோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோத்தி பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் எல்லா இடத்துலையும் வர மாதிரி அப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செக்குடு பேட்டர்ன்ல ஆல்டர்னேட்டிவா ஒரு செக்குடு பேட்டர்ன் இங்க ஒன்று பிளைனா இருக்கிற மாதிரி, இங்க வந்து செக்குடு பேட்டர்ன் உள்ளுக்குள்ள ஃபுல்லுமே வந்து வாட்டர் ஃபில்லிங், ஜரியில வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஜரியிலையும் போடலாம், ஜர்தோசிலையும் போடலாம். அது வந்து நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து பயங்கர கிராண்டா இருக்கும். இது பாருங்க டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஸ்லீவோட டிசைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே போல இன்னொரு ஸ்லீவ் பாருங்க, சேம் டிசைன் அப்படியே வந்து சூப்பரா கிராண்டா போட்டிருக்கேன். இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக் டிசைன்ஸ் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்டரை விட்டுட்டு நம்ம டிசைன் பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனோட அந்த வீடியோல சொல்லியிருக்கேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.